Hello traders, this is Bhuvaneshwaran. நான் இப்போ நிஃப்டியோட 15 minutes டைம் ஃப்ரேம் வந்து வச்சிருக்கேன். நம்ம நேத்து வந்து எதை ரெசிஸ்டன்ஸ் லைனா டிரா பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச், அதாவது 22,600 ல இருந்து 22,580 இதை வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸாக ட்ரா பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கான ரீசன் சொல்லியிருந்தோம். ஸோ இங்கே வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்குது, இந்த சப்போர்ட் எடுத்திருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த ரேஞ்சு சொல்லியிருந்தோம். மார்க்கெட் இன்னைக்கு ஓப்பன் ஆனதுமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேப் அப்பில் வந்து ஓப்பன் ஆனிச்சு. இது வந்து நம்ம ஆல்ரெடி எதிர்பார்த்தது தான், சரியா? அதே போல் ஓப்பன் ஆன மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நம்ம ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்சு கிட்ட ஓப்பன் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்து இங்கே கிரியேட் ஆனிச்சு, சரியா? அதுக்கப்புறம் என்னாச்சு, மார்க்கெட் திரும்ப சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போக ட்ரை பண்ணுச்சு. அந்த ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்சை இதால் ப்ரைஸால் தாண்ட முடியல. நான் நேற்று கிளியராக சொல்லியிருந்தேன், லோவர் ஹை லோவர் லோ ஃபார்மேஷன் வந்து வந்துக்கிட்டு இருக்கு. இன்கேஸ் ப்ரைஸ் வந்து இந்த ஸ்விங்கை பிரேக் பண்ணி க்ளோசிங் வச்சாலும் அதுக்கடுத்தா இதை மேஜராக வந்து பிரேக் பண்ணி க்ளோசிங் வச்சா தான் ஃபர்தராக மேலே போகும். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள் அப்படிங்கிறதா சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி எக்ஸாக்டாக அதான் நடந்திருக்கு. இந்த ஸ்விங்கை பிரேக் பண்ணி ஃபஸ்ட்டு 15 minutes கேண்டில் அப்படிங்கிறது வந்து க்ளோசிங் வச்சிடுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர், இவ்வளோ பெரிய செல்லிங் ப்ரெஷர். ஸோ இது நமக்கு ஏன் கிரியேட் ஆனிச்சு, இந்த ரெண்டாவது கேண்டில் வந்து இவ்வளோ தூரம் ஏன் கிரியேட் ஆனிச்சு? இப்போ நம்ம இதை வந்து ஒரு 5 minutes வச்சு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 5 minutes டைம் ஃப்ரேமில் வந்து வச்சுருக்கேன். இப்போ என்ன இருக்குது பாருங்கள், மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு, அதுக்கப்புறம் கீழே வந்திருக்கு, கீழே வந்துட்டு திரும்ப மேலே போனது. அதுக்கப்புறம் இந்த கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ பெரிய ப்ரெஷர், இவ்வளோ பெரிய கேண்டில். ஏன் இந்த இடத்துல இப்படி கேண்டில் வந்து பெருசாக கிரியேட் ஆகுது? நம்ம ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தோம், ஒரு இடத்துல இவ்வளோ பெரிய கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ஸ்டாப் லாஸ் நிறையா ட்ரிகர் ஆகிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். இப்போது இதில் என்ன இருக்கும் பாருங்கள், மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ண ட்ரை பண்ணியிருக்கு. அதே போல் இந்த இடத்துல வந்து இந்த ப்ரீவியஸோட இந்த க்ளோஸ் வரைக்கும் வந்துட்டு இந்த ஸ்விங்கோட ஹையை வந்து டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து நல்லா மேலே போயிடுச்சு. ஸோ இப்போது பையரோட மைண்ட் செட் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஆல்ரெடி என்ன ஆயிருக்கு, இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணிவிட்டு ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு திரும்ப மேலே வந்துருச்சு. அதே போல் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில், இது வந்து மர்போசோ கேண்டில். மர்போசோ கேண்டில் அப்படின்னா இங்கே பாருங்கள், விக்கு எங்கேயுமே இல்லை பாருங்கள், கீழேயும் விக்கு இல்லை மேலேயும் விக்கு இல்லை. அப்போது பையரோட ஸ்ட்ரென்த் இங்கே வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஏன்னா ஓப்பனான மார்க்கெட்டு வேறு எங்கேயும் நிற்கல, கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா அதாவது அதோட ஹையில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. அப்படிங்கிறப்போ பையிங்கோட ப்ரெஷர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. ரெண்டாவது, இதுக்கு முன்னாடி மார்க்கெட் ஓப்பன் ஆனதோட ஹை இருக்குது பாருங்கள், டே ஹையை தாண்டியும் க்ளோசிங் வச்சிருச்சு. அப்போது என்னென்னலாம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது பாருங்கள். இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்விங்கோட ஹையை பிரேக் பண்ணி க்ளோசிங் வச்சிருச்சு, மார்க்கெட் ஓப்பன் ஆன ரேஞ்சை தாண்டி க்ளோசிங் வச்சிருச்சு. மூணாவதா இந்த கேப்பையும் ஃபில் பண்ணி இவ்வளோ தூரம் மேலே போயிடுச்சு. அப்போது மார்க்கெட் கண்டிப்பாக மேலே போகுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நிறைய பேர் வந்து ரீட்டைலர்ஸ்லாம் நிறைய பேர் என்ன பண்ணி இங்கே வந்து மார்க்கெட் லாங் பொசிஷனுக்கான ஆர்டர் எடுத்திருப்பாங்க. அதாவது மார்க்கெட் வந்து மேலே போகுது அப்படிங்கிற மாதிரி பை ஆர்டர் போட்டிருப்பாங்க, என்ட்ரி எடுத்திருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க ரேஞ்சுக்கு தகுந்த மாதிரி ஸ்டாப் லாஸ் எல்லாம் வரிசையாக போட்டிருப்பாங்க. அடுத்ததாக என்ன இருக்கும், இந்த மாதிரி ஒரு கேண்டில் கிட்டத்தட்ட டோஜி மாதிரி இருக்கு இல்லையா, பாடி சின்னத்தை விற்கு பெருசாக ஒரு கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து இந்த ரேஞ்சோட இந்த லெவலில் ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணும்போது இந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும். அடுத்தது வரிசையாக பார்த்தீங்க அப்படின்னா அவங்கவுங்க ரேஞ்சுக்கு என்னென்னலாம் ஸ்டாப் லாஸ் போட்டுருந்தாங்களோ எல்லாம் வந்து ட்ரிகர் ஆகி இவ்வளோ தூரத்தில் வந்து ஃபால் ஆகிருக்கு மார்க்கெட்டு. கிளியரா? நான் அதனால தான் சொன்னேன், இவ்வளோ பெரிய கேண்டில்லாம் ஒன்று கிரியேட் ஆகுது அப்படின்னா ஸோ ப்ரைஸில் ஸ்டாப் லாஸ் அதிகமாக ட்ரிகர் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம், சரியா? அப்போ தான் இந்த மாதிரியான கேண்டில்லாம் வந்து ஃபார்ம் ஆகும். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு டைமும் பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் அவுட் நடக்கிற இடத்துல தான் இந்த மாதிரி பெரிய கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகும். ஏன்னா பிரேக் அவுட் நடக்கிறப்போ அந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் எல்லாம் ஹிட் ஆகிடும். இப்போது இந்த கேண்டில் கன்சிடர் பண்ணி பாருங்களேன், இந்த ரேஞ்ச் பாருங்கள், இப்படி வந்து மார்க்கெட் வந்து ஒவ்வொரு டைமும் இங்கே வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு போயிருக்கு. இங்கே ஒரு சப்போர்ட்டு, இங்கே ஒரு சப்போர்ட்டு, அகைன் இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருக்கு. ஸோ மார்க்கெட் இங்கே வரப்போ இங்கே வந்து என்ட்ரி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஸ்டாப் லாஸ், இங்கே ஸ்டாப் லாஸ், இங்கே ஸ்டாப் லாஸ்ன்னு போட்டு இங்கே ட்ரேடில் என்ட்ரி ஆகிருப்பாங்க. ஃபர்தராக இது எல்லா ஸ்டாப் லாஸும் ட்ரிகர் பண்ணியிருக்கிறப்போ இவ்வளோ பெரிய கேண்டில் அப்படிங்கிறது வந்து இங்கே ஃபார்ம் ஆயிருக்கும், சரியா? அதே மாதிரி தான் ஒவ்வொரு இடத்துலையும் ஸ்டாப் லாஸ் வந்து அதிகமாக ஹிட் ஆனிச்சுன்னா இந்த மாதிரி பெரிய கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகும். இப்போ அதுக்கப்புறம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இதால் பெரிய அளவில் வந்து மூவ்மெண்ட் கொடுக்கவே முடியல, சரியா? கண்டினியூவாக இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா லோவர் ஹை லோவர் லோ ஃபார்மேஷன் தான், சரியா? ஒரு இடத்துல கூட ப்ரீவியஸ் ஸ்விங்கோட ஹையை வந்து எங்கேயுமே பிரேக் பண்ணல. இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்விங்கோட ஹை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது லோவர் ஹை ஃபார்ம் ஆயிருக்கு. இது வந்து ஈக்குவலாக கிட்டத்தட்ட ஈக்குவலாக நான் வந்து லோவில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ஒரு லோ ஹை தான், இப்போ இது ஈக்குவலாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் சைடில் தான் கொடுத்துட்ருக்கு. அதே போல் இதில் வந்து ஒரு பேட்டர்ன் நம்மளால் வரைய முடியும். இதை பாருங்கள். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன். நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ட்ரெண்ட் லைனை வெறும் சிங்கிள் லைனாக வச்சு ட்ரா பண்ணுறாங்க. அதுக்கு பதிலாக இப்போது நம்ம சொல்கிற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருமே ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணுறப்ப என்ன பண்ணுவாங்க, இங்கே போயிட்டு இந்த ட்ரெண்ட் லைனை தான் சூஸ் பண்ணுவாங்க இல்லையா? அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பேரலல் சேனல் இருக்குது பாருங்கள், இதை வந்து செலக்ட் பண்ணிக்குவோம். இதை செலக்ட் பண்ணிக்கிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த கேண்டில் ஒவ்வொன்று க்ளோஸ் ஆகிருக்கு இல்லையா, அதை வந்து கனெக்ட் பண்ண பாருங்கள். இந்த கேண்டிலோட க்ளோசிங்கை வந்து கனெக்ட் பண்ணுங்கள் ஒவ்வொன்றா, சரியா? இப்படியே கொண்டு வாங்க.
இப்படியே கனெக்ட் பண்ணிக்கிட்டு கொண்டு போயிட்டு தென் என்ன பண்ணுறீங்க, அப்படியே கொஞ்சம் நீங்கள் மூவ் பண்ணீங்க அப்படின்னா அடுத்ததாக அதோட விக் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த விக் எல்லாமே ஜாயின் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ என்ன ஆச்சு பாருங்கள், இந்த இடத்துல என்ன ஆகுது, கீழே உள்ள அந்த லைன் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸோட க்ளோசிங் இல்லை ஓப்பனிங் இதை வந்து ஒவ்வொரு வாட்டியும் பார்த்தீங்கன்னா டச் பண்ணிட்டு இருக்கு. அதே போல் மேலே இருக்கிற லைன் வந்து அந்த விக்கு ஒவ்வொரு வாட்டி விக்கு வந்து இருக்கு இல்லையா, ஸோ அந்த விக்கை வந்து மென்ஷன் பண்ணுது. இப்படி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த இடத்துல ஏமாந்துருக்க மாட்டீங்க. இப்போ இதே சிங்கிள் லைனாக ட்ரா பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த பாடியை மட்டும் கன்சிடர் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப பாடியில் நீங்கள் ட்ரா பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல என்ன இருக்கும், இது வந்து பிரேக் அவுட் ஆகிடுச்சிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிருப்பீங்க. அப்போ இங்கே ஃபால்ஸ் பிரேக் அவுட் மாதிரி திரும்ப வந்திருக்கும். ஆனால் ஆக்சுவலாக இது ஃபால்ஸ் பிரேக் அவுட் கிடையாது, இது வந்து ப்ராப்பராக தான் வந்து அந்த ட்ரேட் ஆயிருக்கு. சரியா, நம்ம வந்து அந்த விக்கை கன்சிடர் பண்ணாமல் எப்போதும் என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா பாடியை மட்டும் கன்சிடர் பண்ணி மார்க்கெட் இது வந்து பிரேக் அவுட் கொடுத்துருச்சு அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கும். கிளியரா? அதே போல் கீழே வந்து ஒரு ட்ராப் பண்ண முடியுது பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த விக்கை எல்லாத்தையும் நான் வந்து கனெக்ட் பண்ணுறேன். ஒவ்வொரு விக்கையும் வந்து ப்ராப்பராக கனெக்ட் பண்ணுறேன். விக்கை கனெக்ட் பண்ணிட்டேன். அடுத்து இந்த பாடியை வந்து கனெக்ட் பண்ணுறேன். கிளியரா? ஸோ இப்போது இந்த இடத்துலையும் இங்கே சப்போர்ட் எடுத்திருக்கு, இங்கேயும் சப்போர்ட்டு, இங்கே சப்போர்ட்டு, இங்கேயும் சப்போர்ட் எடுத்திருக்கு. அப்போ மார்க்கெட் என்ன ஆயிருக்கு, நமக்கு ஒவ்வொரு டைமும் இங்கே 4 டைம் இங்கே வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருக்கு. இன்கேஸ் மார்க்கெட் இந்த ப்ரைஸ் நாளைக்கு வந்து பிரேக் அவுட் கொடுக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்தராக ஒரு சின்ன மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ திரும்ப இது வந்து எதுக்கிட்ட போகலாம், மேக்ஸிமம் எதுக்கிட்ட போகலாம் அப்படின்னா இந்த 560 வரைக்கும், 550 இல்லைனா 560 இந்த ரேஞ்ச் வரைக்கும் தான் போகலாம். சரிங்களா? இந்த 580லேருந்து 600 இந்த ரேஞ்ச் இருக்கு இல்லையா, இதை நம்ம ஆல்ரெடி ரெசிஸ்டன்ஸாக கொடுத்துருக்கோம். இதுவும் பார்த்தீங்கன்னா நாளைக்கான மார்க்கெட்டுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸாக தான் ஆக்ட் ஆகும். ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது சப்போஸ் இந்த பிரேக் அவுட் கொடுத்தா கூட இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. இல்லைனா இதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ட்ராவல் ஆகலாம். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி மார்க்கெட் இப்போ வந்து ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்கிறனால என்ன தான் இது பிரேக் அவுட் கொடுத்தாலும் ஒவ்வொரு டைமும் அடுத்தடுத்த ஸ்விங்கை வந்து ரெசிஸ்டன்ஸாக ஃபீல் பண்ணி மார்க்கெட் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆக தான் ட்ரை பண்ணும். சரிங்களா? அப்போ இது பிரேக் அவுட் கொடுத்தாலும் பொறுமையாக தான் மேலே ஏறும். ரெண்டாவது அதுக்கான மேக்ஸிமம் ரேஞ்சுங்கிறது வந்து இந்த ரேஞ்சு தான், 22,580லேருந்து 600 இருக்கும். அப்படி இல்லைனா இதுக்கு முன்னாடி இந்த ரேஞ்சுக்குள்ளேயே, அதாவது 560க்குள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து டச் பண்ணிட்டு திரும்ப கீழே வரதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறதும் இருக்குது. ஸோ இதில் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கான சப்போர்ட் என்னவாக இருக்குன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த 350, 22,350. ஸோ இந்த ரேஞ்சையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. கிளியரா? ஸோ நமக்கான ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறதும் இங்கே இருக்குது. ஸோ சப்போர்ட் வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி இருந்த அந்த ஸ்விங்கோட லோ வந்து நம்ம சப்போர்ட்டாக வச்சிருக்கோம், 22,350. இது வந்து சப்போர்ட். இந்த இடத்துல கூட நீங்கள் இதை வந்து ஒரு பேரலல் சேனலாக ட்ராப் பண்ணிக்கலாம். அதாவது 350யும் இந்த ரேஞ்சு, இந்த க்ளோசிங் வச்சு இந்த பாடியும் கூட நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க இந்த ரேஞ்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு சேனலாக கூட வச்சுக்கிட்டு ப்ரைஸ் இங்கே வரப்போ திரும்ப சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கூட நீங்கள் இதுக்கிட்ட வரப்போ ஒரு சப்போர்ட்டாக ஃபீல் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரேடில் கூட என்ட்ரியாக ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் இந்த டயக்ராம், இந்த ட்ரெண்ட் லைனையும் ட்ரா பண்ணிக்கோங்க. கிளியரா? ஸோ அடுத்ததாக நம்ம 1 hour டைம் ஃப்ரேமில் வந்து வச்சு பார்க்கலாம். ஸோ இப்போது நமக்கு 1 hour டைம் ஃப்ரேமில் பார்க்குறப்ப என்ன தெரியுது, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் பாட்டம் மாதிரி கிரியேட் ஆக ட்ரை பண்ணுது. ஸோ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இங்கேருந்து வந்திருக்கு, இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துருக்கு, திரும்ப இங்கே போயிட்டு திரும்ப இங்கே சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணுது. கிளியரா? இங்கே வந்து சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணுது. சப்போர்ட் எடுத்து மேலே போகிறப்போ இந்த நெக் லைனை, அதாவது 22,600 நம்ம சொன்னோம் இல்லையா ஆல்ரெடி, இதை தாண்டி நல்ல ஒரு பிரேக்கிங் வச்சுது அப்படின்னா ஃபர்தராக மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஓகேவா? ஆனால் இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணாத வரைக்கும், அதாவது 22,580லேருந்து 600 நம்ம ட்ரா பண்ணல ரெசிஸ்டன்ஸு, அதை பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் இதுக்குள்ளே தான் ட்ராவல் ஆக ட்ரை பண்ணோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ட்ரேடிங்கை வந்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம 1 hour கேண்டில் பார்க்குறப்பையும் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டு கேண்டில்ஸ் எல்லாம் பாருங்கள், இங்கெல்லாம் வந்து டோஜி தான் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ என்ன அர்த்தம், மார்க்கெட்டில் வந்து ஒரு டெசிஷன் எடுக்க முடியல. மார்க்கெட்டை வந்து கீழே புஷ் பண்ணுறப்பெல்லாம் வந்து பை பண்ணி மேலே கொண்டு போக ட்ரை பண்ணுறாங்க, அதே போல் மேலே கொண்டு போகிறப்பெல்லாம் கீழே வந்து புஷ் பண்ணுறாங்க. அப்போது கிளியரான வியூ அப்படிங்கிறது வந்து இல்லை. அதனால் நீங்களும் என்ன பண்ணணும் அப்படின்னா வெயிட் பண்ணி பார்க்கணும். மார்க்கெட் வந்து எந்த டைரக்ஷனை வந்து பிரேக் பண்ணுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரேட் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் வெயிட் பண்ணியே ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வீக்லி சிபிஆர் அதில் வந்து வச்சு பார்க்கலாம். 15 minutes டைம் ஃப்ரேமில் வந்து இப்போ வச்சிருக்கேன். ஸோ இப்போது வீக்லி சிபிஆர் வச்சு பார்க்குறப்போ ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா சிபிஆருக்கும் கீழே தான் வந்து இப்போது ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சரியா? வீக்லி சிபிஆருக்கும் கீழே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதனால் மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் கீழே வரதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதையும் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிமேல் மார்க்கெட் எப்போல்லாம் இந்த சிபிஆர் கிட்ட போக ட்ரை பண்ணுதோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரும். ஏன்னா மார்க்கெட் இங்கே போகிறப்போ என்ன ஆகும்னா நிறைய பேர் ப்ராஃபிட்டை புக் பண்ணுவாங்க, பையர்ஸ் எல்லாம் ப்ராஃபிட்டை புக் பண்ணுவாங்க, செல்லர்ஸ் எல்லாம் இமீடியட்டாக வந்து என்ட்ராக ட்ரை பண்ணுவாங்க. அதனால் மார்க்கெட் மேலே போகிறப்பலாம் இந்த இடத்துல போகிறப்போ இதுக்கிட்ட செல்லிங் ப்ரெஷர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ரேஞ்செல்லாம் தாண்டி க்ளோசிங் வச்சா தான் நமக்கு வந்து ப்ரைஸ் வந்து மேலே போகவே ட்ரை பண்ணணும். நம்ம ஆல்ரெடி இதை வந்து நோட் பண்ணியிருந்தோம், இந்த ரேஞ்சை நோட் பண்ணியிருந்தோம். ஓகேவா? 600 அப்படிங்கிறது வந்து இந்த சிபிஆருக்கு கொஞ்சம் மேலே இருக்குது. சரியா? அப்போ எப்போ வந்து வீக்லி சிபிஆரை பிரேக் பண்ணி ப்ரைஸ் க்ளோசிங் வைக்குதோ அப்போ தான் ஃபர்தராக மார்க்கெட் வந்து அப்சைட் மூவ்மெண்ட்டுக்கு வந்து ரெடி ஆகும். கிளியரா? அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சைட்வேஸில் இருக்கலாம், இல்லைனா மார்க்கெட் வந்து டவுன் சைடு போகிறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ இது எல்லாத்தையும் வந்து
மைண்டில் வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். சரியா? அப்போ உங்களோட மோஸ்ட்லி நீங்கள் எடுக்கிற ட்ரேடிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி என்னவா இருக்கும் அப்படின்னா ஷார்ட் பொசிஷனுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் நீங்கள் தேட பார்க்கணும். அதுக்காக எல்லா இடத்துலையும் போயிட்டு ஷார்ட் பண்ணக்கூடாது. எங்கெங்கெல்லாம் நமக்கு ஷார்ட் பொசிஷன் கிடைக்குதோ அங்கெல்லாம் என்ட்ரியாக ட்ரை பண்ணலாம். கிளியரா? நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். ஸோ இது பேங்க் நிஃப்டியோட 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வந்து வச்சிருக்கேன். மார்க்கெட்டுக்கு இது வந்து நம்ம நேற்று கொடுத்த லெவல்ஸு. இந்த இடத்துல பாருங்கள், நம்ம 49,100லேருந்து 180 இதுதான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருந்தோம். இதுக்கு மேலே பெருசாக பிரேக் பண்ணி க்ளோசிங்கிறது வந்து வைக்கல. கரெக்டாக பார்த்தீங்கன்னா இது வந்து ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிருக்கு. ப்ரைஸ் திரும்ப வந்து கீழே வந்துருச்சு. அப்போது இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு கிளியராக தெரியுது அப்படின்னா ப்ரைஸ் வந்து டவுன் சைடு தான் வந்துட்டுருக்கு. ஓகேவா? கிளியராக தெரியுது இல்லையா? ஒவ்வொரு டைமும் பார்த்தீங்க அப்படின்னா லோவர் ஹை லோவர் லோ தான் ஃபார்ம் ஆகிட்டே இருக்குது. ப்ரைஸ் வந்து கீழே தான் வர ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இதுக்கான ஃபஸ்ட்டு சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து இந்த ரேஞ்ச். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த லெவல்ஸில் எந்த விதமான சேஞ்சஸ் அப்படிங்கிறது இல்லை. கிளியரா? ஆனால் மார்க்கெட் எப்படி வந்து ட்ரேட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த லெவல்ஸ் எல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. கிளியரா? நேற்று கொடுத்த லெவல்ஸ் தான் இது. எல்லாத்தையும் நீங்கள் ப்ராப்பராக வந்து நோட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ இந்த லெவல்ஸ் எடுத்துடுறேன். நம்ம இது வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் பேசிக்கில் மார்க்கெட் எதை பிரேக் பண்ணால் நம்ம ட்ரேடில் என்ட்ரி ஆகலாம், அப்சைட் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். கிளியரா? ஸோ நான் இப்போ வந்து 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வந்து வச்சுருக்கேன். ஸோ இதுலேயே நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இங்கே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இல்லையா? ஸோ இதில் பாருங்கள், மார்க்கெட் ஒவ்வொரு டைமும் இந்த ரேஞ்சு கிட்ட வந்து சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணியிருக்கு. ஸோ இங்கே சப்போர்ட் எடுத்துருக்கு, திரும்ப ப்ரைஸ் இந்த ரேஞ்ச் இங்கே கிட்ட வந்து சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணி மேலே போயிருக்கு. திரும்ப பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா பிரேக் ஆயிருக்கு. பிரேக் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே வந்து ப்ரைஸ் வந்து போக முடியல இந்த லெவலுக்கு மேலே. அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா 48,995 கிட்டத்தட்ட 49,000 கூட வச்சுக்கோங்க இந்த ரேஞ்சு. ஓகேவா? 49,000 கூட வச்சுக்கோங்க. இந்த ரேஞ்சுக்கு மேலே மார்க்கெட் எல்லாம் மேலே போக முடியல. அப்போ இங்கே ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆயிருக்கு. திரும்ப ப்ரைஸ் கீழே வந்திருக்கு. அகைன் மேலே போக ட்ரை பண்ணியிருக்கு. இதுக்கு மேலே க்ளோசிங் வைக்க முடியல. டச் பண்ணிட்டு அகைன் கீழே வந்துருச்சு. அப்போது ப்ரைஸ் மேலே போகணும் அப்படின்னா அட்லீஸ்ட் இந்த 49,000 பிரேக் பண்ணி ஒரு க்ளோசிங் அப்படிங்கிறது வந்து வைக்கணும். அப்போ தான் ஃபர்தராக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலே போகிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ இந்த 49,000 அந்த லெவலையும் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராவாக நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வந்து வச்சுருக்கேன். இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து தெரியுது. ஸோ இந்த மாதிரி ட்ராப் பண்ணலாம். இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். சரியா? ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸாக ஃபீல் ஆயிருக்கு. அதே போல் இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆயிருக்கு. இந்த இடமும் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸு. ஸோ ஒன்ஸ் இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா ஃபர்தராக மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் மேலே போகிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்குது. என்ன தான் இதை பிரேக் பண்ணாலும் இதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த ஸ்விங்கோட ஹை, அதாவது இந்த ஸ்விங்கோட ஹை அப்படிங்கிறது வந்து 49,250 இந்த ரேஞ்ச் இருக்கு இல்லையா? ஸோ இதை வந்து பிரேக் பண்ணும். ஃபர்தராக இதை ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணாதான் அடுத்ததாக ஃபர்தராக மார்க்கெட் வந்து நல்லா மூவ்மெண்ட் கொடுக்கும். சப்போஸ் இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணால் கூட திரும்ப கீழே வரதுக்கான சான்சஸும் இருக்குது. அப்போ இந்த பிரேக் அவுட் அப்படிங்கிறது வந்து எப்போ ரொம்ப வேலிடாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதை பிரேக் அவுட் கொடுத்து இதுக்கு முன்னாடி இந்த ஸ்விங்கோட ஹையையும் பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணி மார்க்கெட் ஃபர்தராக மேலே க்ளோசிங் வைக்கணும். அதாவது இந்த ஸ்விங் அப்படிங்கிறது வந்து அதாவது இந்த லெவலில் இந்த ரேஞ்சை வந்து ட்ராப் பண்ணிக்கோங்க. சரியா? மார்க்கெட் எங்கேயும் பிரேக் அவுட் கொடுத்து ஃபர்தராக இதையும் பிரேக் பண்ணி மேலே போனால் தான் அப்சைட் மூவ்மெண்ட்டுக்கு வந்து போகும். இல்லைனா மார்க்கெட் என்ன ஆகும், திரும்ப சைட்வேஸில் இருக்கும். அப்படி இல்லைனா டவுன் சைடு நோக்கி தான் போக ட்ரை பண்ணும். ஸோ இதெல்லாம் கிளியராக வந்து நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம வீக்லி சிபிஆரை வந்து ட்ரா பண்ணி பார்க்கலாம். இதுலேயே பாருங்கள், வீக்லி சிபிஆர் நம்ம இப்போ பிளாட் பண்ணியிருக்கோம். ப்ரைஸ் அப்படிங்கிறது வந்து சிபிஆருக்கு கீழே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சரியா? எப்போ ப்ரைஸ் வந்து சிபிஆருக்கு மேலே போகுதோ, பிரேக் பண்ணி மேலே போகுதோ, அப்போ தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதை பார்க்குறப்ப நமக்கு இப்போதைக்கு தெரியுது ப்ரைஸ் வந்து கீழே போக தான் சான்சஸ்ங்கிறது வந்து இருக்குது. எப்போ இதெல்லாம் பிரேக் பண்ணி மேலே க்ளோசிங் வைக்குதோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஃபர்தராக அப்சைட் மூவ்மெண்ட்டுக்கு வந்து ரெடி ஆகும். வீக்லி சிபிஆருக்கான சப்போர்ட்டுங்கிறது வந்து இங்கே 48,185 கிட்ட இருக்குது. ஸோ இந்த ரேஞ்செல்லாம் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த ரேஞ்சு, அதாவது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இல்லையா, இதை வந்து பிரேக் பண்ணுச்சுன்னா மார்க்கெட் கண்டிப்பாக அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கிட்ட வந்து க்ளோஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த எல்லா லெவல்ஸையும் வந்து ஓரளவு வந்து நோட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஃபின்-நிஃப்டியோட எக்ஸ்பைரி. ஸோ ஃபின்-நிஃப்டியும் பார்த்துருவோம். ஃபின்-நிஃப்டியை பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக எனக்கு என்ன நடந்திருக்கணும், மார்க்கெட் மட்டும் கொஞ்சம் மேலே போயிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ரேஞ்சே மாறி இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா இதை நோட் பண்ணி பாருங்கள். மார்க்கெட் வந்து ஒரு இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் மாதிரி காலையிலே ஒரு பேட்டர்ன் வந்து கிரியேட் ஆனிச்சு. இது வந்து ஷோல்டரு, இது ஹெட்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஷோல்டரு. கிளியரா? நமக்கு நல்லா தெரியுதா? கீழே பாருங்கள், நமக்கு ப்ராப்பரான ஒரு இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் மாதிரி இங்கே பேட்டர்ன் கிரியேட் ஆகிருக்கு. அப்போது நமக்கு இந்த நெக்லைனை பிரேக் பண்ணிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். கிளியராக பாருங்களேன், நல்லா தெரியுது பாருங்கள். இந்த நெக்லைனை மட்டும் பிரேக் பண்ணி ஒரு க்ளோசிங் மேலே வச்சிருந்துச்சு அப்படின்னா ஃபர்தராக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துருக்கும். இந்த 22,080 வரைக்கும், இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது வந்து இருந்திருக்கும். மார்க்கெட்டில் இந்த கேப்பை எல்லாம், இந்த இம்பேலன்ஸை எல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து கவர் பண்ணியிருக்கும். நல்ல ஒரு மூவ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்கோம். ஆனால் இதை வந்து பிரேக் பண்ண முடியல. மார்க்கெட் இதுக்கிட்ட போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டச் பண்ணிவிட்டு அகைன் ஒரு செல்லிங் ப்ரெஷர், மார்க்கெட் ஃபுல்லாக அதுக்கப்புறம் கீழே வந்துருச்சு. இதுவே இது வந்து ப்ராப்பராக இதை
பிரேக் பண்ணிருந்துச்சுன்னா நல்ல மூவ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்கும். ஸோ இதுக்காக தான் நான் எனக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஆனால் இது Fin-Niftyல இந்த மாதிரி பிரேக் பண்ணவே இல்லை. சரியா? ஸோ இதை யாரெல்லாம் நோட் பண்ணீங்க அப்படிங்கிறத நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ட்ரெண்ட் லைனை கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த லெவலையும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். கிளியரா? ஸோ இதை வந்து பிரேக் அவுட் கொடுக்குது, எப்போ இந்த ரேஞ்சை பிரேக் அவுட் கொடுக்குதோ மார்க்கெட்டு அப்போ தான் பிரேக் அவுட் கொடுத்து க்ளோசிங் வச்சுன்னா ஃபர்தராக அப்சைட் மூவ்மெண்ட்டுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. இல்லைனா மார்க்கெட் இதுக்குள்ளே தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்கும். இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சப்போர்ட் கிட்ட இருக்குது. கிளியராக பாருங்கள், இந்த ரேஞ்சு கிட்ட, அதாவது இந்த லெவல் கிட்டே மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இருக்குது. அதனால் இங்கே சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணோம். மார்க்கெட் ஒன்ஸ் மேலே போனால் கூட இந்த ட்ரெண்ட் லைனை தாண்டி நல்ல ஒரு க்ளோசிங், நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த விக்கெல்லாம் ஃபார்ம் ஆயிருக்கு. இதையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி பேரலல் சேனலை இங்கே ட்ரா பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே ஒரு க்ளோசிங் 15 மினிட்ஸ் ஸ்கேனில் வந்து நல்ல க்ளோசிங் வச்சுது அப்படின்னா ஃபர்தராக ஒரு நல்ல மூவ்மெண்ட் கொடுக்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. கிளியரா? ஸோ இதை பேஸ் பண்ணி உங்களோட ட்ரேடிங் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. அடுத்ததாக நமக்கு வீக்லி சிபிஆரை பிளாட் பண்ணி பார்க்குறப்போ சிபிஆருக்கு கீழே தான் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் அந்த சிபிஆரை பார்த்தீங்களா வெறும் ரொம்ப நேரோவாக இருக்குது. அதாவது சிபிஆர் வந்து இந்த மாதிரி நேரோவாக இருந்துச்சு அப்படின்னா நல்ல மொமெண்டமுக்கான சான்சஸ் இருக்குது. அதாவது ப்ரைஸ் வந்து இந்த வாரம் Fin-Niftyல அதிகமான மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்று அப் சைடோ இல்லை டவுன் சைடோ கொடுக்கலாம், இல்லைனா அப் சைடு மூவ் ஆகிட்டு திரும்ப டவுன் சைடு வரலாம். இந்த மாதிரி மூவ்மெண்ட் வந்து அதிகமாக கொடுக்கறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. கொஞ்சம் கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள் நாளைக்கு Fin-Niftyல ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.